நிகழ்ச்சியில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைட்டில் வின்னராக காயத்ரி வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க. அதோட அடுத்தடுத்த பிளேசஸில் எல்லாருமே இருக்காங்க. இதில் 3வதாக வந்து ஆராத்யா அவர்கள் வந்து வந்திருக்கிறாங்க. இன்னொரு பொண்ணும் வந்து 3rd ப்ரைஸை வாங்கியிருக்கிறாங்க. இதை பற்றி ஆராத்யா சில விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது, மக்கள் என்னை எந்த அளவுக்கு நம்புகிறாங்க அப்படின்றது தெரியுது. இதே இது நான் அடுத்த ப்ளேஸில் 4th ப்ளேஸில் வந்து தான் என்ன செஞ்சுருக்கிறது அப்படின்னு. ஏன்னா நிறைய பேர் ஆராத்யாவுமே ஃபஸ்ட் ப்ளேஸ் வர அளவுக்கு தகுதியானவங்க தானே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சமூக வலைதளங்களில் நிறைய பேர் கமெண்ட்களை பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதற்கு ஆராத்யா அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க, இதே இது என்னை வந்து தேர்ந்தெடுக்காமல் இன்னொரு பக்கம் வந்து என்னை 4வது ப்ளேஸில் கொண்டு போயிருந்தால் நான் என்ன பண்ணுவேன், மக்கள் எனக்கு அந்தளவுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, அதனால தான் எனக்கு 3வது இடம் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு ரொம்பவே பெருமையாக பேசியிருக்கிறாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் தொடர்ந்து சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சி மக்கள் நல்ல வரவேற்பு பேச்சு வந்துட்டுருக்கு. இந்த சூழ்நிலை இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது போன்ற விஷயங்கள் நடக்கிறத பார்த்துட்டு எல்லாருமே வந்து தங்களுடைய கமெண்ட்களை பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க வந்து நல்லாயிருக்கும், அவங்க வந்து நல்லாயிருக்கணும். ஆனால் வந்திருக்கக்கூடிய வாக்குகளின் அடிப்படையில், ஓட்டுகளினுடைய அடிப்படையில் தான் இந்த ஒரு முடிவு எடுக்கப்படுது அப்படின்றது நம்ம எல்லோருக்கும் தெரியும். பிரியங்கா தேஷ்பாண்டே அவர்கள் கூட சமீபத்தில் சில விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. எனக்கு கூட நஸ்ரியானா ரொம்பவே பிடிக்கும். ஆனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு பெண்ணு. ஏன்னா என்னை விட அதிகமாக வாய் பேசுவாங்க, மேடையில் கொஞ்சம் கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஃபியரே இல்லாமல் இருப்பாங்க அப்படின்னு சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தாங்க. இப்போ அப்படி தான் இவங்களும் வந்து ஷேர் பண்ணியிருக்கக்கூடிய இந்த விஷயம் சமூக வலைதளங்கள் ரொம்ப வெள்ளாக பரவி வந்துட்டுருக்கு. அதோடு மட்டும் இல்லாமல் எத்தனையோ பேர் வந்து அதில் பங்கெடுத்தாலும் கூட ஒரு சிலர் மக்களுடைய மனதில் ரொம்பவே தங்களுடைய குரலாலையும் தாங்கள் பாடக்கூடிய பாடலாலையும் வந்து ரொம்பவே வந்து அழகாக எல்லோருக்குமே வந்து பிடிச்சி போயிடுவாங்க. இதில் காயத்ரி அவர்களுக்கு 60 லட்சமும், அதே போல் 3வது இடத்தை பிடித்த வந்து பார்த்திங்கன்னா மற்ற கண்டஸ்டனுக்கு 10 லட்சமும் அந்த மாதிரியான ஒரு வீடு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரியான செய்திகள் வெளியாகி இருக்குது. எது எப்படியாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா 3 பிளேசஸ்குள்ளே வந்தது கடவுள் கொடுத்த எனக்கு ப்ரைஸ் தான் அப்படின்ற மாதிரியாக, பரிசு தான் அப்படின்ற மாதிரியாக இப்போ ஆராத்யா அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இந்த விஷயங்கள் சமூக வலைதளங்களில் ரொம்ப வரலாக பரவி வந்துட்டுருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.